ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எஸ்பிஐயில் லைஃப் டைம் சேவர்ன்ற ஒரு பாலிசியை பார்க்கலாம். இந்த பாலிசி யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைங்களுக்கு தான். ஏன்னா ஒரு பாலிசிலேருந்து லைஃப் டைம் வாழ்நாள் முழுக்க நமக்கு ஒரு அமௌண்ட் வருஷம் வரும்னா கண்டிப்பாக இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இது வந்து 100 years பாலிசின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் பெண் குழந்தைங்களை மென்ஷன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கல்யாணம் ஆகிட்டாலே நிறைய பேர் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. யாராலையும் வேலைக்குன்றது போக முடியல. அப்படி இருக்க சூழ்நிலை அவங்களுக்கு ஒரு வருமானம் தேவை அப்படின்னும் போது யார்கிட்டயும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். நம்ம ஹஸ்பண்டை கூட போயிட்டு ஏதாவது ஒரு தேவைக்கு காசு கேட்கணும்னு அவசியமே இல்லை. இந்த ஒரு பாலிசியை வந்து அவங்க பேரண்ட்ஸ் அந்த குழந்தைக்காக எடுத்துக்கும் போது 15 வருஷம் வரைக்கும் இந்த பாலிசி நம்ம கட்டினோம்னா போதும். ஆனால் அந்த குழந்தையோட வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தை எவ்வளோ நாள் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கோ அவ்வளோ நாள் வரைக்கும் அந்த குழந்தைக்கான அமௌண்ட் வந்து அவள் அக்கௌண்ட்டில் வந்துட்டே இருக்கும். இது சுயமாக அவளால் மட்டும்தான் இந்த பாலிசி வந்து ஒரு சொத்து மாதிரி. அவங்க மட்டும்தான் இதை கேன்சல் பண்ணலாம், சரண்டர் பண்ணலாம், இல்லை இந்த பாலிசியோட அமௌண்ட்டை தன் நாமினிக்கு நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றியும் விடலாம். ரொம்ப பெனிஃபிட்டான பாலிசியை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. SBI லைஃப் டைம் சேவர் 100 years, பேசிக் அமௌண்ட் 30,000. வருஷத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை 30,000, 50,000, 1 lakh, 2 lakh, 3 lakh, 6 lakhன்னு எவ்வளோ வேணால் நீங்கள் பண்ணலாம். மினிமம் வந்து 30 நாள் குழந்தையிலேருந்து இந்த பாலிசி நீங்கள் எடுக்கலாம். மேக்ஸிமம் குழந்தைக்கு 55 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது பெரியவங்களாக இருந்தால் 55 வயசுக்குள்ளே இருக்கணும். பாலிசி டேர்ம் 10 வருஷம், 12 வருஷம், 15 வருஷம் இருக்குது. பாலிசி பேமெண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லியும் கட்டலாம், ஆஃப் இயர்லி மோடும் கட்டலாம். இல்லை ஒரே பேமெண்ட்டாக 30,000 நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 15 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு வருஷம் 30,000 கட்டுற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 30,000க்கு பாலிசி எடுக்கிறோன்னா அந்த குழந்தைக்கு வயசு 5 வயசு இருக்குன்னா இப்போ 100ல் 5 வயசு லெஸ் பண்ணிட்டா 95 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கான அமௌண்ட்டை நம்ம சேர்த்து வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட நாமினி அவங்க அம்மாவாக இருப்பாங்க. குழந்தைக்கு பணம் கட்டுறவர் அவங்க அப்பா. 18 வயசுக்கு அப்புறம் தான் அந்த பாலிசி வந்து அந்த குழந்தை பேர்லேயே டாக்குமெண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகும். குழந்தையோட அக்கௌண்ட்டை நம்ம கொடுத்துடணும். குழந்தையோட அக்கௌண்ட்லேருந்து காசு அப்படியே கிரெடிட் ஆகிட்டே வரும். 18 வயசுலேருந்து அவளுடைய வாழ்நாள் முழுக்க அவளுக்கு அந்த அமௌண்ட் வரும். என்ன அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாமினி எல்லாமே நான் சொல்லிட்டேன்னா ஃபஸ்ட் இயர் நீங்கள் 30,000 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 31,650 அப்படின்னு நீங்கள் பே பண்ணுவீங்க. அது ஃபஸ்ட் இயர் மட்டும் தான் ஜிஎஸ்டி 1,500 கிட்ட வரும். செகண்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா 30,600 அப்படியே ஜிஎஸ்டி பாதியாக குறைஞ்சிரும். அந்த ஜிஎஸ்டியை மட்டும் நம்ம 15 வருஷம் கட்டிட்டு வரணும். இந்த 30,000 உங்களுக்கு 7th இயர்லேருந்தே 17,700 கேஷ் போனஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம். இது எத்தனை வருஷத்துக்கு ரிசீவ் பண்ணலான்னா 7வது வருஷத்துலேருந்து 15வது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ 15th இயர்லேருந்து உங்களுக்கு 28,200 கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 17,700 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 141,600. நீங்கள் ப்ரீமியம் கட்ட தொடங்கிய 14 வருடத்தில் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணிடுவீங்க. 15வது வருஷத்தில் 28,200 வந்து உங்களுக்கு வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ப்ரீமியமும் க்ளோஸ் ஆகிடும். இப்போ அந்த குழந்தையோட 95 வயசு வரைக்கும் 28,200 வருஷம் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அந்த வருஷமான அந்த தேதியில் நம்ம பாலிசி எப்போ போடுறோமோ அந்த தேதியில் அந்த அக்கௌண்ட்டில் வந்துடும். குழந்தை யாரையுமே எதிர்பார்க்க வேணாம். வருஷம் அவங்க அப்பா அம்மா அவளுக்காக சேர்த்து வச்சுட்டு போன அமௌண்ட் வாழ்நாள் முழுக்க வரும். ஒரு வேளை அவள் ஒரு 70 வயசில் 80 வயசில் இறந்து போகிறா, இல்லை ஒரு வேளை அவள் கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறா, ஒரு 70 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த 28,200 நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 19,74,000 அவள் ரிசீவ் பண்ணியிருப்பா. இது இல்லாமல் நீங்கள் அந்த குழந்தைக்காக ஒரு பாலிசி அமௌண்ட் கட்டுறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து இந்த பாலிசி சரண்டர் வேல்யூ சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த பாலிசி வேணான்னு அவள் விருப்பப்பட்டால்னா 8 lakh கிட்ட அவள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இல்லை நான் எவ்வளோ நாள் இருக்க உயிரோடு இருக்கணும் அது வரைக்கும் இந்த அமௌண்ட் வரட்டும், நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை எனக்கு அப்புறம் நான் இறந்துட்டாலோ எனக்கு ஏதாவது ஆயிட்டாலோ என்னுடைய நாமினிக்கு இந்த அமௌண்ட்டு போய் சேரணும்னு நான் விருப்பப்பட்டானா மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிட்டத்தட்ட 10 lakhs கிட்ட கிடைக்கும். இதுதான் இந்த பாலிசியோட பெனிஃபிட்ஸ். ஸோ நீங்கள் கட்ட போகிறது 4,50,000 தான். ஆனால் நீங்கள் பெற போகிறது பார்த்திங்கன்னா டபுள் இல்லை, ட்ரிப்பிள் இல்லை, அதுக்கும் மேலே தான். கண்டிப்பாக இந்த பாலிசி எல்லாரும் போட்டால் ரொம்ப பெனிஃபிட் ஆகும். இதை வந்து குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அக்குமுலேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது வருஷம் வர அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு தருவாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு +4% இன்ட்ரெஸ்ட் போட்டு
நீங்கள் அவங்க எஜுகேஷனுக்காக மேரேஜ்க்காக எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். நான் 5 வயசுக்கு போட்டால் என்ன டீட்டெயில்னு சொல்லியிருக்கேன். இதே 1 வயசுக்கு போடலாம், 2 வயசுக்கு போடலாம், 3 வயசுக்கு போடலாம். இப்போ 5 வயசு குழந்தைக்கு அவளுடைய பாலிசி கட்டுறதுலேருந்து 7வது வருஷத்துலேருந்து இந்த அமௌண்ட் வரும்னு சொன்னேன். நீங்கள் இந்த அமௌண்ட்டை எடுக்காமல் இருந்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவளோட 21 வயசில் அவளுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். 198 400 ப்ளஸ் 4% டேக்ஸோடு சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,20,000 கிட்ட வரும். இந்த அமௌண்ட் வந்து அவள் மேரேஜ் டைம் ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கு செலவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவள் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வருஷம் அவளுக்கு இந்த 28,200 கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் அவளுடைய லைஃப் லாங். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஸ்கீமை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ஸ்மார்ட் லைஃப் டைம் சேவரோட கேட்லாக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை, உங்களுக்கு இந்த பாலிசி போடணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அட்வைசர் தேவைப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரியும். அது இல்லாமல் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவங்களால மட்டும்தான் போய் பேசி உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ண முடியும். டாக்குமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும், ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு தேவை இருந்தாலும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும்னாலும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணுன்னா நம்ம மெயில் ஐடி கொடுக்குறேன், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா நான் கண்டிப்பாக இதை சொல்கிறேன். இந்த பாலிசியில் பேசிக் தான் நான் 30,000 சொல்லியிருக்கேன். நம்ம எவ்வளோ பே பண்ணுறோமோ அதுக்கேற்ற போல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 50,000க்கு 1 lakh 2 lakh அடுத்தடுத்து ப்ரௌச்சர்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.